எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து குழந்தை சத்தமாக பேசுடா. நான் வந்து எல்லா சாமியுமே பொதுவாகவே கும்பிடுவேன். ரொம்ப எப்படி குழந்தை இல்லைன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப ஓவராக டிப்ரெஷன் ஆனேன். அப்போ என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் இவங்களுக்கு தெரியும் பாக்கியஜித்தியை. ஆக்சுவலி அவள் சொன்னான், அவங்க எதுனாலும் சாய்பாபா வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தா, சாய் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தா. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்கள்ட்ட பேசினேன். பேசும்போது கூட எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அவங்க நல்லாவே க்ரியேட் பண்ணாங்க. என்னோடய டிப்ரெஷன் முதல்ல போச்சு. உனக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையே கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து எனக்கு கடவுளே நமக்கு கூட இருந்து சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக எங்கள் அப்பாவும் தவறி போனாங்க. இவங்க எனக்கு அந்த மஞ்சள் பாக்கெட் வந்து அனுப்பி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் எங்கள் அப்பாவோட டெத்துக்கு கிளம்பியிருக்கேன். அப்போ என்னால் கண்ணீருக்கு அடக்கவே முடியல. நமக்கு இனி அப்பாவும் சப்போர்ட் இல்லை, ஃபேமிலியிலே நமக்கு குழந்தையும் இல்லாட்டா இன்னும் நம்ம ரொம்ப இதாகிடும் அப்படின்ட்டு. ஆனாலும் என் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்தாங்க. அப்புறம் இவங்க கொடுத்த அந்த பொடி அந்த இதில் எழுதியிருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரியே நான் கரெக்டாக அந்த மஞ்சள் வந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு கரெக்டாக என் அப்பா இறந்து கரெக்டாக 2 மாதத்துல எனக்கு பாப்பா வந்தால் நான் ஆப்ரேஷன் வார்டில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு எனக்கு எய்த்தாப்பில் ஒரு ஃபோட்டோ இருந்தது, சாமி ஃபோட்டோ. அதுவும் சாய்பாபா ஃபோட்டோ தான். என் ஹஸ்பண்ட் வந்து குழந்த கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்ட்டு நாங்கள் பார்க்குற டாக்டர்கிட்ட சொல்லும்போது அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க, நான் சொந்தமாக ஒரு கோயில் வச்சுருக்கேன், அந்த கோயிலுக்கு உங்களால் ஃபண்ட் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அந்த கோயில் பார்த்தோன்னா அவங்க சாய்பாபா கோயில். சாய்பாபா வந்து ஃபஸ்ட்டு உண்டானோடனே என் வீட்டுக்காரர் வந்து குட் நியூஸ் ஆகிட்டு அப்படின்னா அவர் வந்து எனக்கு நீங்கள் செய்யணும்னா எனக்கு செய்யாதீங்க, சாய்பாபாவுக்கு செய்யணும்னா அங்கே இருந்துக்கிட்டே நான் ஃபஸ்ட்டு சாய்பாபாவுக்கு தான் நாங்கள் ஃபண்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். வெரி குட் வெரி குட். அதுக்கப்புறம் நான் இங்கே வரணும்னு பார்த்தேன். எனக்கு குழந்தைக்கு அப்புறம் என் குழந்தைய பார்க்குறது வைக்கிறதுக்கே சரியாயிடுச்சு. இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடச்சிது. இன்னைக்கு சாய்பாபா அதுவும் வியாழக்கிழமையாக அமைஞ்சது, சாய் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக. கண்டிப்பாடா. அடுத்து நடக்கிற நல்லதுக்கும் அவங்க என் கூட. நிச்சயமா சாயோட அருள் எப்பவும் உண்டு, கவலையே படாதீங்க. நிச்சயமா பாபா நம்மளோட இருக்காங்க, எல்லா நல்லதும் நமக்கு வந்து சேரும். மேலும் மேலும் இன்னும் உங்களுக்கு நிறைய செல்வாக்கெல்லாம் பாபா தருவாங்க. நல்லா இருப்பீங்க. பூர்ண நிலத்தை பாபா தருவாங்க. உலக மக்கள் அனைவருக்காகவும் பாபா செய்வாங்க. இதே மாதிரி மிராக்கள் எல்லாருக்கும் நடந்திருக்கு. எல்லாரும் வருவாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம். நானும் சாய்.